இன்றைக்கான சீனில் பாண்டே ஸ்டோரில் என்னாச்சு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராஜி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு உடனே பார்த்திங்கன்னா குழந்தை இந்தமாரி கர்ப்பமாகவே இல்லை ராஜு அந்தமாரின்னு சொல்லிடுறாங்க டாக்டரு. உடனே பார்த்திங்கன்னா கோமதி அப்போ கர்ப்பமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்குறாங்க சந்தோஷமாக ராஜி என்ன சொன்னாங்க டாக்டருன்னு. உடனே பார்த்திங்கன்னா ராஜி கர்ப்பமாகவே இல்லையா, அவள் சாப்பிட்ட சாப்பாடு தான் அவளுக்கு ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே ராஜி பார்த்திங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்க்குறாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பரபரப்பாக காத்துன்னு இருக்காங்க. உடனே முத்துவேலோட பொண்டாட்டி ஃபோன் பண்ணி இந்தமாரி ராஜி கர்ப்பமாகவே இல்லையாங்க, டாக்டர் இப்போ தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் வந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு, என்னம்மா டாக்டர் சொன்னாங்கன்னு. இந்தமாரி சொன்னோடனே மனசு வந்து உடஞ்சி போயிடுறாரு. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு இதுமாதிரி ராஜி கர்ப்பமாக இல்லையா, அவன் சாப்பிட்ட சாப்பாடு தான் ஒத்துக்கலையான்னு சொல்லிடுறாங்க. இப்போது எல்லா குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எல்லாருமே மனசு உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க கர்ப்பமாக இல்லையா, அவள் சாப்பிட்ட சாப்பாடு தான் ஒத்துக்கலையா, அப்படின்னா சாப்பிட்ருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் முத்துவேல் சக்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி பயங்கரமாக அழுகுறாங்க. முத்துவேல் சக்தியோட அம்மா ஏன் ராஜி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜியும் கதிரையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் நல்லா சந்தோஷமாக பேசியிருக்காங்க. நீ எங்கே கர்ப்பமாக வந்துடுவோம் நான் பயந்துட்டேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு குழந்தை வேணாவா, அப்படி இல்லை நீ படித்து பெரிய ஐபிஎஸ் ஆகணும், நான் உங்ககிட்ட கை கட்டி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, நீ எப்பவுமே போல என்கிட்ட பழகு அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடு முடியுது.